அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 21/11/2025 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய சுப நேரங்கள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்தாலும் 8ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மனநிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இன்றைய நாளில் நிலவும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முடிந்தவரை பேச்சில் பொறுமையோடு இருப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், புதன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. மேலும் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். சந்திரன் 6 இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மறைமுக பிரச்சனைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் தற்போது விலகக்கூடிய ஒரு நேரமாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் எதிலும் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரன், 5இல் சந்திரன், புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 4ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது.
தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மற்றவருடைய பணியும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்களால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உறவினரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பொதுவாக உங்களுடைய பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும்.
அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சியானது சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.